ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தங்களே அமைதியா தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கிட்ட அங்க பணிவீரன் வந்து பெரிய மாஸ்டர் இறந்து போயிட்டாருங்கிற விஷயத்த சொல்றான். தங்களி கண்ல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம வாங்கியும் இருக்கான்ல பில்லு பேலஸோட தலைவன், என்ன பண்றதுன்னு தெரியல, இப்ப நம்ம ஏதாவது பண்ணி இந்த மாநிலத்துக்கு இந்த நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டு இருக்கான். இங்க மாஸ்டர் இறந்து போயிட்டாருங்கிற விஷயத்த ஆளுங்க போஸ்டர் விட்டு எல்லாம் லூயன் தான் வந்து கொண்டுட்டா மாஸ்டர்ங்கிற மாதிரி கதையை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க கெட்டவங்க வேலையால. சோ தங்களுக்கு அது இன்னும் மனசு கஷ்டமா இருக்கு. பணிவீரன் என்ன பண்ண போற? டாட்டா ஆல்ரெடி இந்த இடத்துலதான் இருந்துட்டு இருக்கா, அவளோட உண்மையை யாரும் வெளிக்கொண்டு வரவே முடியல, நீ என்ன பண்ண போற அப்படின்னு பணிவீரன் கேட்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஷென் இருக்கான்ல, சாய் கூட உட்காந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான். சாய் சொல்லிட்டு இருக்கான், உனக்கு ஒண்ணு தெரியுமா, லூயனை மட்டும் கொல்லாம தங்களி காப்பாத்திட்டு பெரிய மாஸ்டரை கொண்டுட்டான், ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க ஷென்னு சொல்றான், நான் இப்பவே இங்க இருந்து கிளம்பணும், என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை நீ இங்க இருந்து போயிட்டனா உன்னோட ஒய்ஃபோட உடம்பை எடுக்கிறதுக்காக இந்த கடைசி மணி இருக்குல்ல அது உனக்கு கிடைக்காது, பரவாயில்லையா அப்படின்னு ஷென்ன மறுபடியும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். லூயன் இருக்கிற இடத்துக்கு டாக்டர் பொண்ணு வந்துடுறா. என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க சொல்லி உன்கிட்ட தங்களி சொன்னானா அப்படின்னு டாக்டர் பொண்ணு கேட்க, நம்ம ரெண்டு பேருமே வந்து மெடிசன்ல ரொம்ப தலை சிறந்தவங்க, சோ நம்மளால ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அதனால இதுவரைய நான் என்னெல்லாம் கண்டுபிடிச்சனோ அதை உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு லூயன் டாக்டர் பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பெரிய மாஸ்டரோட அந்த சவப்பெட்டி முன்னாடி எல்லாரும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. எல்லா முக்கியமான ஆளுங்களும் வந்திருக்காங்க. டாட்டா தான் அங்க நின்னுட்டு இருக்கா. இவதான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ஆதாரமும் இல்ல. அதுவும் இல்லாம இன்னும் எந்த வார்த்தையும் சுஞ்சியும் சொல்லல. ஏன்னா அவளோட உண்மை வெளியே வந்துருமோ பயத்துல இருக்கதால அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. டாட்டா அங்க வந்துட்டு அடுத்தவங்களுக்கு எல்லாம் ஊதுபத்தி எடுத்து கொடுத்துட்டு இருக்க. அங்க பூஷூல இருந்து எல்லாரும் வந்து பெரிய மாஸ்டருக்கு ஊதுபத்தி ஏத்திட்டு இருக்காங்க. இதுக்கும் மேல வெயிட் பண்ண தேவையில்ல, தங்களி தான் அந்த சாவுக்கு காரணமே, இப்ப வரல பாத்தீங்களா, இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும், சீக்கிரமா சவப்பெட்டிய மூடிடுங்க அப்படின்னு டாட்டா சொல்லிட்டு இருக்கா. சவப்பெட்டிய மூடுறதுக்கு போறாங்க. திடீர்னு அங்க பயங்கரமான சத்தம் கேக்குது. பார்த்தா நம்ம தங்களி அங்க வந்துட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு மெதுவா நம்ம மாஸ்டர் மேல இருக்கிற ஒரு பாசத்தால கண்ணுல கண்ணீரோட உள்ள வந்துட்டு இருக்க. நீங்க வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சுஞ்சி யோசிக்கிறா. உங்களை மாட்டி விடுறதுக்கு தான் எதுக்கு வர வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. தங்களி அதெல்லாம் கண்டுக்காம சவப்பெட்டியை ஓபன் பண்ணிட்டு மாஸ்டர் முகத்தை பாத்துட்டு இருக்கான். கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுது. சுஞ்சியும் பார்த்துட்டு அவளும் அழுதுட்டு இருக்கா. அப்போ உடனே தங்களி மாஸ்டரோட முகத்தை பார்த்துட்டு, கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களுக்கு இதை விட அதிகமா வலி கொடுக்குற மாதிரி நான் செய்யாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவப்பெட்டிய மூடிடுறான். அடுத்து நேரா அங்க டாட்டாட்ட போயிட்டு அவகிட்ட ஒரு பவரை கொடுக்க ஆரம்பிக்க, டாட்டாவை தவிர அங்க இருக்கிற மத்த அத்தனை பேருமே லைட்டா அந்த பவர்ல அதிர்ந்து போயிடுறாங்க. பூஷூல இருந்து எல்லாருமே. டாட்டா அமைதியா நிக்கிறா. இந்த பவர் நேத்து பெரிய மாஸ்டரை தாக்குனா அதே பவர், இப்ப அதை நான் அவகிட்ட கொடுத்தேன், அவகிட்ட அந்த பவர் இருக்கிறதால மட்டும்தான் அவளால அசையாம நிக்க முடியுது, இதுக்கப்புறம் நீங்க விசாரிச்சுக்கோங்கன்னு தங்களி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். அங்க இருந்து டாட்டா வெளியே கிளம்புறதுக்கு ட்ரை பண்றா. பூஷு நடுவுல வந்துடுறான். வந்தவகிட்ட என்ன நடக்குது, உண்மையை சொல்லு, நீ எதுக்காக பெரிய மாஸ்டரை கொன்ன அப்படின்னு கேட்க டாட்டா பாக்குறா. பெரிய மாஸ்டரை நான் கொன்னிருந்தா மட்டும்தான் இது வந்து என்கிட்ட உண்மையை நிரூபிச்சிருக்க முடியும். கோஸ்ட் முன்னாடி நான் இன்னும் உங்க சைட்ல தான் இருக்கேன் நிரூபிக்கிறதுக்காக ஏற்கனவே வயசாகிட்டு உடம்பு முடியாம இருக்கிற பெரிய மாஸ்டரை கொன்னுட்டேன், இன்னும் நான் உங்க பக்கம் தான் இருக்கேன், என்ன நம்புங்க, நான் வந்து கோஸ்ட் கிட்ட போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கேன், லூயனை தங்களி தான் காப்பாத்தி வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க மனசெல்லாம் மாத்த ஆரம்பிக்கிறா. இங்க தங்களி நேரா லூயனை எந்த இடத்துல கட்டி போட்டிருக்காங்களோ அங்க வர, அந்த இடத்துல பார்த்தா ஒட்டுமொத்த ஆளுங்களுமே வந்துட்டு இறந்து போய் கிடக்குறாங்க. நல்ல கூட்டணியை சேர்ந்தவங்க எல்லாம். லூயனை போய் தங்களி காப்பாத்துறான். லூயன் சொல்றான், இது ஒரு டிராப்னு தெரிஞ்சு எதுக்கு இங்க வந்த, வேஸ்டா ஏன் மாட்டிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நீ வா இங்க இருந்து போலான்னு தங்களி அவனை கூட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அவனை அப்போஸ் பண்ணி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. டாட்டா தான் பூஷூல இருந்து ப்ளூல இருந்து மத்த எல்லா ஆளுங்களையும் கூட்டு வந்திருக்கா. நான் சொன்னால தங்களி தான் ஏமாத்துக்காரன்னு, பாத்தீங்களா வந்து அவன் ஃப்ரெண்ட தனியா கூட்டு போயிட்டு இருக்கான். இப்ப தெரியுதா லூயனுக்கு பின்னாடி இந்த மாஸ்டர் வேற யாரும் கிடையாது, தங்களி தான் சீக்கிரட்டா அந்த கோஸ்ட் பிள்ளை செஞ்சு வித்துட்டு இருக்குது, இதான் உண்மை அப்படின்னு டாட்டா சொல்ல ஆரம்பிக்கிறா. தங்களி பாக்குறான். சரி ஓகே உண்மைனே வச்சுக்கோங்க, இப்ப இங்க என்ன போக விட போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. பாத்தீங்களா உண்மையை ஒத்துக்கிட்டான்னு மத்த எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தங்களி வேகமா அவன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு அங்க இருக்கிற எல்லார் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். லூயன் பாக்குறான், இதெல்லாம் வேணாண்டா, நான் என்ன காப்பாத்துற அளவுக்கு ஒருத்தான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ வாயை மூடு, நான் சொல்றத மட்டும் கேளுன்னு தங்களி சொல்லிட்டு இருக்கான். சண்டை ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்கு. பூஷு ப்ளூன்னு எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. அதனால தங்களி இன்னும் அதிகமா சண்டை போடுற நிலைமைக்கு போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல டக்குன்னு பார்த்தா நம்ம தங்களியை காப்பாத்துறதுக்கு ரெண்டு பேர் வராங்க. ஒன்னு ஷென்னு வந்துடுறான், இன்னொன்னு நம்ம பணிவீரன். ரெண்டு பேருமா வந்து தங்களியை காப்பாத்துறாங்க. கூடவே நம்ம கல்லு பையன் இருக்கான்ல, அவனும் பக்கத்துல வந்து நின்னுட்டு, அதான் அங்க லூயன் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கான்ல, அவனை தூக்கி பத்திரமா உட்கார வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவன் எதுக்கு கூட்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம தங்களி கேட்டுட்டு இருக்கான். சாரி லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு ஷென்னு சொல்ல, நீ வந்துட்டல அதுவே கரெக்ட், லேட்டா வந்ததுக்கு ஒண்ணுமே இல்ல, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்களி லூயனை கூட்டிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி போயிட்டு இருக்கான். ஷென்னு பாத்துட்டு இருக்கான். உன்னோட எதிரிய போய் நீ
காப்பாத்துறியா அப்படின்னு அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் கேட்க, அவன் இருந்தா மட்டும்தான் மாத்து மருந்து கண்டுபிடிக்க முடியும், தங்லி ஏன் காப்பாத்துறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஷென்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு மறுபடியும் அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். டாட்டா பாத்துட்டு இருக்கா. பூஷு கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ண, இனிமே உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தைக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு டாட்டாவோட உண்மை குணம் தெரிஞ்சு அங்க இருந்து பூஷு கிளம்பி போயிடுறான். இங்க தங்லி நேரா நம்ம லூயனை ஒரு காட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறான். இப்ப நீ கொஞ்சம் பரவாயில்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு தங்லி கேட்க ஆரம்பிக்க, ரொம்ப முடியல அப்படின்னு நம்ம லூயன் சொல்லிட்டு இருக்கான். நடிக்காத, உனக்கு இன்னொரு உடம்பு நார்மலா சரியாயிருக்கும்னு எனக்கு தெரியும் தங்லி சொல்ல, தெரிஞ்சிருச்சா அப்படின்னு லூயன் சிரிக்கிறான். உடம்பு நல்லதா இருக்கு, இப்ப ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, நானாவே என்ன மருந்து கொடுத்து குணப்படுத்திக்கிட்டேன்னு சொல்ல, எனக்கு ஃபூவை தாண்டா நான் ரொம்ப மிஸ் பண்றேன், எந்த ஹோட்டல்ல எங்க குக்கா வேலை பார்த்துட்டு இருக்கானோ சத்தியமா எனக்கு தெரியல, ஒருவேளை அவனுக்கு நான் மாஸ்டரோட இதயத்தை எடுத்துட்டேன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னை விட அதிகமா கோவப்பட்டிருப்பான்ல, அவனை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன், முடியவே இல்லைன்னு ரெண்டு பேரும் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப லூயன் சொல்லிட்டு இருக்கான், நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு இல்ல, நானே எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன், அப்படி இருந்திருக்க கூடாதுன்னு சொல்ல, இல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை வந்ததுதான் சீனியருக்கு சுத்தமா பிடிக்காது, சீனியர் உன் மேல கொஞ்சம் கூட கோவத்துல இருக்க மாட்டாரு, நம்மள மறுபடியும் அவர் பார்க்கும்போது ஹாப்பியா தான் இருப்பாரு, புரியுதா அப்படின்னு தங்லி அவனை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். திடீர்னு லூயன் வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். தங்லி பார்த்துட்டு இப்பதான் உடம்ப குகையில செக் பண்ண, நல்லதா இருந்தது, திடீர்னு எப்படி இவ்வளவு மோசமாச்சு அப்படின்னு கேட்க, லூயன் பாக்குறான், நான் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஆள், அவங்க என்ன விட்டு வைப்பாங்களா என்ன, கோஸ்ட் என்ன விட்டு வைக்க மாட்டான்டா, அதனால தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டான், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு லூயன், எனக்கு ஒன்னும் கவலையே இல்ல, என்னோட வாழ்க்கையில நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேனேங்கிறது மட்டும் தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை, இப்ப நீ என்ன மனுஷன்னு சொல்லிட்டியா, நான் சீனியரை பார்க்க போறேங்கிற சந்தோஷத்துல இருந்து போறேன், தங்லி இங்க பாருண்டா நிலா எவ்வளவு அழகா இருக்கு, அதை பார்த்துட்டே நான் போறேன் அப்படின்னு லூயன் தங்லிய பயங்கரமா கட்டி பிடிச்சிட்டே நிலாவை பார்த்து சிரிச்சுட்டே நம்ம லூயனோட உயிர் அங்கேயே போயிடுது. தங்லி ஆமா நிலா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கூட சேர்ந்து அவனும் அழுதுட்டு லூயனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் டாட்டா இருக்கால, அவ வந்துடுறா, தங்லி சரியில்லை, யாருமே சரியில்லை, இவங்களெல்லாம் பிடிச்சிங்கன்னா சீக்கிரமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு போஸ்டர்லாம் எழுதி ஓட்ட ஆரம்பிக்கிறா. ப்ளூ இத பாக்குறான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்ப யாரும் பொறுப்புன்னு இல்ல, ஏற்கனவே பூஷு மனுஷ உலகத்துக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போயிட்டாரு, இப்போ ஏற்கனவே சுஞ்சி இளவரசிங்கிறதால அரண்மனைக்கு போயிட்டா, நான் என்ன மாஸ்டர் பண்றதுன்னு மாஸ்டர்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கான். உடனே மாஸ்டர் சொல்றாரு, மனசுக்கு எது சரின்னு தோணுது, தங்லி சரின்னு தோணுதா, அவனுக்காக போய் சண்டை போடு அப்படின்னு ப்ளூ கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் வாங்கியோ அவனோட அசிஸ்டன்டோட உட்காந்துட்டு இருக்கான். தங்லி தப்பா இருக்கிறவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, எங்கேயோ ஒளிஞ்சிருக்கட்டும், கொஞ்ச நேரம் திருப்பி வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தங்லி நேரா ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். 3 நினைவு பலகை இருக்கு, ஒண்ணு நம்ம லூயனுக்கு, இன்னொன்னு சீயுனுக்கு, இன்னொன்னு பெரிய மாஸ்டருக்கு, 3 பேருக்கும் நினைவு பலகை வச்சுட்டு, நீங்க 3 பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம், சீயு நீங்க பாரு என் காயம் எப்ப ஆறும்னு கேட்டே இருந்தல, காயம் எல்லாம் சரியாயிடுச்சு, என்ன பார்க்க எப்ப வரப்போற அப்படின்னு கேட்டுட்டு அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த நினைவு பலகையை வச்சுட்டு. ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஈமோ நீ ஒரு முட்டாள், நீ யாங்கா மாறுறது மட்டும் இல்லாம என்னையும் யாங்கா மாற சொல்லி கொடுமைப்படுத்திட்டு இருக்கன்னு தங்லி கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப ஈமோ கண்ணு முன்னாடி தெரியுறான். ஈமோவை பார்க்கும்போது தங்லிக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. ஈமோ வேற சொல்லிட்டு இருக்கான், நம்ம பார்த்த எல்லாத்தையும் நம்மளால மாத்த முடியும், ஏன்னா நம்ம சாதாரணமான ஆளுங்க கிடையாது, நம்ம புனித மகன், நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தனா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம், அந்த கோஸ்ட் இருக்கான்ல அதுக்கு விட மாட்டான், நீ ஏன் கூட வந்து சேர்ந்துரு, நீ யாங்கா மாறிடு அப்படின்னு அவன் மறுபடியும் கூப்பிட்டு இருக்கான். தங்லி பாத்துட்டு இருக்கான், இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த என்ஜினியர் பண்ண ஒரு மிஷன் இருக்குல்ல அதை மறுபடியும் புதுசா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான், காலத்தை மாத்தணும் அப்படின்னு. இந்த நேரத்துல நமக்கு சுஞ்சியை காட்டுறாங்க. சுஞ்சி மாஸ்டரோட ரூம்க்கு வந்துடுறா. ஒவ்வொன்றையும் மாஸ்டரோட ஞாபகம் வருது, மாஸ்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அதுவும் முக்கியமான ஒரே ஒரு பாடம் தான், நீ என்னதான் கெட்ட பேர் வாங்கினா கூட நீ தப்பு பண்ணாம இருந்தனா உனக்கு நைட்டு நிம்மதியா தூக்கம் வரும், ஆனா எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தனா தூக்கம் போயிடுமா அப்படின்னு சொன்னார்ல மாஸ்டர். நிஜமாவே எனக்கு தூக்கம் போயிடுச்சு, இதுக்கு மேல நான் இப்படி இருக்க போறது இல்ல, நான் யாருங்கிற உண்மையை இப்பவே ராணிய பார்த்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஞ்சி அங்கிருந்து நேரா கிளம்பிடுறா. இங்க கொஞ்ச நாள் ஆகுது, வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, பேரரசி கதறி கதறி அழுதாங்க. அப்புறம் சுஞ்சியோ மேடம் இருக்காங்கல்ல இளவரசி, அவங்களோட மாஸ்டர் இறந்து போயிட்டாருல, அந்த சோகத்துல இளவரசி இருந்திருப்பாங்க போல, அதான் அழுதுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு உள்ள பொண்ணு வேஷம் போட்டுட்டு நம்ம பணிவீரன் இருக்கான்ல அவன் வந்துடுறான். இளவரசி சொல்றா, அங்க உள்ள ஏற்கனவே டாக்டர் பொண்ணோட தான் நின்னுட்டு இருக்கா, சாரி இங்க இளவரசியை பாக்குறதுக்கு ஆம்பளைங்களை விட மாட்டாங்க, அதான் பணிவீரன் உங்களை போய் இப்படி மேக்கப் போட்டு வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கூடவே நம்ம அல்லக்கை பொண்ணு இருக்கால அவளும் இங்க இளவரசி கூட தான் இருக்கா. பணிவீரன் சொல்றான், பொண்ணு மேக்கப் போடுறதுலாம் எனக்கு அசால்ட் மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கு, எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க ஒரு லெட்டர் கொடுத்தீங்க இது பேரரசிக்குன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு இளவரசி சொல்லிட்டு இருக்கா. இளவரசி இந்த உண்மையெல்லாம் அவ பொண்ணே இல்லங்கிற உண்மையெல்லாம் எப்பவும் ராணி கிட்ட சொல்லிருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான மினிஸ்டர் இருந்தார்ல அவருக்கு தங்லி லெட்டர் எழுதியிருக்கான். சுஞ்சி எப்ப இந்த உண்மையை சொல்ல வராலோ அப்ப அவ மேல யாரும் கோபம் காட்டாம பாத்துக்கோங்க, ஏற்பாடு பண்ணுங்கன்னு. அதனால அந்த லெட்டரை கொடுத்து
கொடுத்துட்டு தான் இப்போ இந்த இடத்துக்கு பணிவீரன் வந்திருக்கான். சோ சுஞ்சிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவ இளவரசி இல்லங்கிற விஷயத்த ராணி வேற யார்கிட்டயும் சொல்ல கூட இல்ல. ஒரு நாள் அழுதுட்டு அப்படியே விட்டுருக்காங்க. ஆனா சுஞ்சி இந்த பொறுப்பை கையில எடுத்துட்டு இளவரசிங்கிற பதவியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா டீமையும் ஒண்ணு சேர்க்க ஆரம்பிக்கிறா. நம்ம கூவ இன்ஸ்பெக்டரை அப்புறம் நம்ம வாங்கி இருக்கான்ல அவனை எப்படி எல்லாரையும் ஒவ்வொருத்தங்களையா யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து இருக்கிற எல்லா கெட்ட ஆளுங்களையும் அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறா. இப்ப மீதி பெரிய ஆளுங்க மட்டும் தானே இருப்பாங்க, அவங்கள தங்களே பாத்துக்குவான் அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு பக்கம் நம்ம கோஸ்ட் கூட டாடா நிக்கிறா. டாடா கேட்டுட்டு இருக்கா, கோஸ்ட் சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவீங்களா, எனக்கு ஃப்ரீடம் வேணும், இதுக்கு மேல நல்லா அடிமையா இருக்க முடியாதுன்னு சொல்ல கோஸ்ட் பாக்குறான். இப்ப சுஞ்சி ஒரு பெரிய ஹீரோயின் ஆயிட்டா, எல்லா பவரையும் கையில எடுத்துட்டா, அதனால உனக்கு இருந்த பேர் போயிடுச்சுன்னு கவலைப்படுற, அதானே, ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கூட சொல்லலாம். என்னோட ஒட்டுமொத்த பவரையும் வச்சு இந்த கோபுரம் இருக்குல்ல அதை நான் மறுபடியும் கிரியேட் பண்ண போறேன். நானே தப்பு கணக்கு போட்டேன், சுஞ்சி வந்து இளவரசி இல்லங்கிற உண்மையை வச்சு நம்ம காலத்தை ஓட்டலாம், அவளை ஏமாத்தலாம், அதை வச்சு நம்ம பெரிய பெரிய பவர் எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த உண்மை ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தவே இல்ல. ராணி ஒரு நாள் அழுதுட்டு விட்டு போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் அவ இளவரசி இல்லன்னு சொன்னா குடும்பத்துக்கு கெட்ட பேருன்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம உள்ளுக்குள்ளேயே மறைச்சிட்டாங்க. இதை நானே எதிர்பார்க்கல, ஆனா அதை நம்ம சீக்கிரமா சரி பண்ணிடலாம் அப்படின்னு கோஸ்ட் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். தங்லி அதுக்குள்ள அந்த டைம் மிஷினை கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெடி பண்ணி முடிச்சிட்டு நேரா ஒரு பெரிய போட் எடுத்துட்டு கடல்ல கோஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கான். கோஸ்ட் அந்த இடத்துல அந்த பெரிய கோபுரம் இடிஞ்சு உளுந்துச்சு இல்ல தங்லி உடைச்சதால, அதை மறுபடியும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். தங்லிக்கு தெரியுது இதை நீ கிரியேட் பண்றது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தங்லிக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு. தங்லிக்கு பின்னாடி அதே போட்ல நம்ம கல்லு பையன் வந்துட்டு இருக்கான். தங்லி யோசிக்கிறான், எந்த இடத்துல நான் மாஸ்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் லூயனுக்கு மருந்து கொடுங்கன்னு சொன்னனும் அங்க வேற யாருமே இல்ல, நீ மட்டும் தான் இருந்த. அது மட்டும் இல்லாம லூயனை காப்பாத்துறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் மேஜிக் சீல் போட்டுட்டேன், யாரும் லூயனை தொட்டிருக்க முடியாது. சோ அந்த விஷத்தை அப்ப யாரும் கொடுத்திருக்க முடியாது, நீ மட்டும்தான் லூயனை தொட்டு தூக்குன. அப்போ நீ தான் எல்லா நேரத்திலயும் என் கூடவே இருந்த, வராதன்னு சொல்லி கூட பல முக்கியமான இடத்துக்கு நீ வந்த. கல்லுப்பையா நீ தான் அந்த வேலையெல்லாம் பார்த்ததா அப்படின்னு உன்னை நான் சந்தேகப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப வேற வழியே இல்ல அப்படின்னு திரும்பி கேட்க கல்லு பையன் கொஞ்சம் கொஞ்சமா கழுத்து திருப்பிட்டு இருக்கான். பார்த்தா கல்லு பையனா இருந்தது இத்தனை நாள் வேற யாரும் இல்ல, ஈமோ இருக்கான்ல. ஒரு பக்கம் எப்படி கோஸ்டா மாறினானோ இன்னொரு பக்கம் அவனோட இன்னொரு ஆத்மாவை இங்க குட்டி கல்லு பையனா மாத்தி அமுச்சு விட்டுருக்கான். இப்ப இந்த கல்லு பையனை வந்து மறுபடியும் ஈமோவா மாறிடுறான், அதாவது நம்ம கோஸ்ட் உருவத்துக்கு மாறிடுறான். ஆமா பாக்குறதுக்கு அவன மாதிரியே தான் இருக்குன்னு தங்லி சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் நான் உங்களை என்னைக்கும் மாஸ்டர்னு கூப்பிடுறத நிறுத்த மாட்டேன், நீங்க தான் என்னோட மாஸ்டர்னு சொல்லிட்டு கோஸ்ட் பக்கத்துல உட்கார்றான். நமக்கு நிறைய வேலை மிச்சம் இருக்கு, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாம் ஒரு சின்ன பூச்சி மாதிரி, அவங்கள பத்தி எதுக்காக நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல மாஸ்டர். நம்ம பண்ண வேண்டிய சாதனைகள் இன்னும் நிறைய இருக்கு, இந்த உலகம் இன்னைக்கே அழிஞ்சு போட்டும், அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்ல. இங்க பாரு கல்லுப்பையா, நான் உனக்கு எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டேன், ஆனா அதெல்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உணர்வுகள்ங்கிறது உணர்ந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும், இல்லனா அது வெறும் பூச்சி மாதிரிதான் தெரியும். நான் சொல்றதை கேளு அப்படின்னு கோஸ்டுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றான் தங்லி. கோஸ்டுக்கும் தங்லிக்கும் நடுவுல சண்டை வந்துருது. இங்க இந்த சண்டையில இங்க இன்னொரு பக்கம் கோஸ்டோட இன்னொரு பாதி உருவம் இருக்குல்ல, அதாவது ஒரிஜினல் கோஸ்ட் உருவம், அந்த உருவம் அந்த கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்குது. இங்க இன்னொரு பக்கம் நம்ம கல்லு பையன் மாறினால அவன் சொல்லிட்டு இருக்கான், எல்லா இடத்துல இருந்தும் கோபுரத்தை கட்டுவேன், இருக்கிற எல்லா சக்தியையும் நான் உறிஞ்சி எடுத்துருவேன், அப்புறம் இந்த உலகத்துல நான் வைக்கிறது தான் சட்டம், என் கை அசைவுக்கு தான் அந்த ஒட்டுமொத்த உலகமே கட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்ஸ்லயே பெரிய கோபுரத்தை உருவாக்கிடுறான். இந்த கோபுரத்தை அழிக்கணும்னா தங்லிக்கு சக்தி வேணும், ஆனா தங்லி கிட்ட தான் ஏற்கனவே எல்லா பவருமே போயிருச்சு இல்ல. இருக்கிற சக்தியை வச்சு தங்லி இங்க கோஸ்ட் கிட்ட, அதாவது கல்லு பையன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம டாடா பாக்குறா. டாடாக்கு பூஷு சொன்னது ஞாபகம் வருது, எப்ப வேணா ஒருத்தங்க புது மனுஷனா மாறலாம்ல, எனக்கு அந்த புது மனுஷியா மாறதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு, என்ன சுதந்திரம் கிடைக்கிறதுங்கிறது வேற மாதிரி கிடைக்க போகுது, இப்போ நான் என்ன அழிச்சுக்கிட்டு இங்க கோஸ்ட் அழிக்க போறேன், அதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிற அந்த விஷத்தை எல்லாம் அப்படியே யூஸ் பண்ணி இந்த கோஸ்ட் மந்திரம் போட்டுட்டு இருக்கான். அது போட்டுதான் அந்த கோபுரத்தை கட்டுறான். அவன் மேல தள்ளி விட்டுடுறா. கோஸ்ட் மந்திரத்தால பயங்கரமா அஃபெக்ட் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழியிறான். அதனால அந்த பக்கம் இருக்கிற கோஸ்ட் முழுசா காணாம போயிடுறான், அந்த இது கோபுரத்துக்கிட்ட இருக்கிறவன். அதே மாதிரி டாட்டாவும் எல்லா பவரையும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு காத்தோட காத்தா கலைஞ்சு போயிடுறா. இங்க இந்த ஒரே ஒரு கல்லு பையன் கோஸ்டா மாறினால அந்த ஒரு கோஸ்ட் மட்டும் தான் இப்ப உலகத்துல மிச்சம் இருக்கு. அவனை தங்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். கோஸ்ட் சொல்லிட்டு இருக்கான், நீ என்னதான் வந்துட்டு இன்னொரு பக்கம் இருக்கிற என் உருவம் அழிஞ்சா கூட என்கிட்ட ஃபுல் பவர் இருக்கு, ஆனா உன்கிட்ட பவரே இல்ல, நீங்க என்ன பண்ண போறீங்க மாஸ்டர், என்ன உங்களால அழிக்க முடியாது மாஸ்டர் அப்படின்னு சொல்ல தங்லி கையில பவர் எடுத்துட்டு இருக்கான். உலகமே அழியுது கோஸ்ட் போட்டு இந்த கோபுரத்தால. எல்லா இடத்துலயும் நெருப்பு கல்லா விழ ஆரம்பிக்குது. இவ்வளவு அழகான இந்த ஊரு, இங்கதான் ஷீஷி இருந்தா, சீயூன் இருந்தா, இவங்க இருந்த ஊர் இங்க அழிய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்லி பாத்துட்டு இருக்கான். லூயன் கிட்ட கடைசியா வாங்கின ப்ராமிஸ் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு யோசிச்சு பாக்குறான். லூயன் சாகிறதுக்கு முன்னாடி உடம்புல இருந்த எல்லா பவரையும் நம்ம தங்லி கேத்து விட்டுருக்கான். என்ன பண்ற அப்படின்னு தங்லி கேட்க, பேசாத அமைதியாரு, எல்லா பவரையும் வச்சுக்கோ, என்னால இந்த பவர் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, என் வாழ்க்கையே மொத்தமா உனக்காக மட்டும்தான், அதனால நான் எல்லா பவரையும் நான் உன்கிட்ட கொடுத்துடுறேன்னு
கொடுத்துட்டு தான் இறந்து போயிருக்கான். சோ தங்லி அந்த பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கோஸ்ட அடிக்க ஆரம்பிக்க கோஸ்டால நம்ப முடியல. எப்படி உங்களுக்கு பவர் வந்தது மாஸ்டர்? நான் எல்லா பவரையும் எடுத்துட்டேன். எப்படி பவர் வந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. எல்லா பவரையும் எடுத்த அதான் உணர்வுகள்னு உனக்கு ஒண்ணு இல்லையே, என் ஃப்ரெண்டு எனக்கு பவர் கொடுத்திருப்பாங்கிறத கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தங்லி அந்த பவரை வச்சு அவனை அழிக்க ஆரம்பிக்க கோஸ்டுக்கு நம்ம தங்லி கிட்ட ஸ்டூடெண்டா இருந்தான்ல அந்த ஞாபகம் தான் வருது. உண்மையாவே கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வந்தது அந்த நேரம் தான் போல. மாஸ்டர் என்னால நம்பவே முடியல, நான் உங்களை விட்டு போக போறேனா, நீங்க எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அதெல்லாம் எதையுமே செயல்படுத்தாம இங்க இருந்து போக போறேனா அப்படின்னு கேட்க, இல்ல நீ சீக்கிரமா மனுஷனா போறப்ப மனுஷ வாழ்க்கையை வாழுவ, அப்போ உனக்கு ஃபீலிங்ஸ்னா என்னன்னு புரியும் அப்படின்னு தங்லி சொல்றான். கோஸ்ட் அங்க காத்தோட காத்தா கரைஞ்சு அப்படியே காணாம போயிடுறான். தங்லி பாக்குறான், எல்லா வில்லனையும் அழிச்சிட்ட, ஆனா அந்த உலகமே அழிஞ்சிட்டு இருக்கு நெருப்புகள் விழுந்து. இப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு என்னோட சக்தி மிச்சம் இருக்கு, அதாவது நான் அழிஞ்சேன் அப்படின்னா மறுபடியும் உலகத்தை என்னால மாத்த முடியும் அப்படின்னு டைம் மிஷினுக்கு தங்லி தன்னோட கடைசி சொட்டு பவர் வரைய கொடுத்துடுறான். உயிரோட கடைசி சொட்டு பவர் வரைய கொடுத்துட்டு, அம்மா நீங்க ஏன் ஜாதகத்தை பார்க்கலன்னு இப்பதான் எனக்கு புரியுது, பார்த்துதான் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல, கவலைப்படாதீங்க, உலகம் மறுபடியும் சந்தோஷமா இருக்கும், என்ன நான் தான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தங்லி அங்க இருந்து காணாம கரைஞ்சு போயிடுறான். மறுபடியும் டைம் மிஷின் சுத்த ஆரம்பிக்குது. இங்க பார்த்தா தூக்கத்துல இருந்து டக்கு நம்ம லூயன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு என்னது மருந்து தேட எப்படி தூங்கி போனோம், ஏதோ கெட்ட கனவுலாம் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலைய எடுத்து மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறான். போன தடவை வாசிச்சப்போ தங்லி கூட இருந்தான், ஆனா இந்த தடவை இல்ல, ஏன்னா தங்லி இந்த உலகத்துல இருந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிருக்கான். கொஞ்ச நேரம் மியூசிக் வாசிச்சுட்டு லூயன் சரி சீனியர் வெயிட் பண்ணிருப்பாருன்னு கிளம்ப ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் இந்த ஃபோன் சொல்லிட்டு ஒரு பையனை தேடிட்டே இருப்பாங்கல்ல, அவன் சின்சியரா சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பைஷு பின்னாடி கெஞ்சிட்டு நில்லுடா செல்லும் அப்படின்னு கத்திக்கிட்டே நம்ம சியூன் போயிட்டு இருக்கான். சியூன் கெஞ்சிட்டே போறத பார்த்துட்டு ஷென்னு சிரிக்க, எதுக்கு யா சிரிக்கிற அப்படின்னு சியூன் கேக்குறான். எனக்கு பொண்டாட்டி இருக்கு, நீ கெஞ்சிட்டு போயிட்டு இருக்கல, அதை பார்த்தா சிரிப்பா இருக்குன்னு ஷென் அவனோட ஒய்ஃபை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். சியூன் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் ப்ளூ கு ரெண்டு பேரும் இதனால முடியும், இன்னும் கொஞ்சம் சக்தியை சேரு அப்படின்னு ப்ளூ சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம இன்ஸ்பெக்டர் அவனும் அவன் டீம் எல்லாம் ஆளுங்களை சேர்த்துட்டு வாங்க வாங்க கெட்டவங்களை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அடுத்து நம்ம பூஷு இருக்கானே, இன்னும் பட்டத்து இளவரசனா இருக்கான். அந்த பக்கமா டாடா போறா, எவ்வளவு அழகான பொண்ணு அவளை திரும்பி பாத்துட்டு இருக்கான். அப்போ சை பாத்துட்டு, அண்ணா என்ன பண்றீங்க, அரசவைக்கு போக டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம் அப்படின்னு பூஷுவை கூட்டிட்டு போயிடுறான். அடுத்து சுஞ்சியை காட்டுறாங்க. சுஞ்சி நேரா மாஸ்டர்ட்ட ஓடி போயிட்டு, மாஸ்டர் இன்னைக்கு கலக்கிட்டேன், நான் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன், செம்ம இல்லன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஒரு பனி வீரனுக்கு மட்டும் தான் ஒரு நரி ஒண்ணு இருந்துச்சு. அந்த நரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்கும் புரியாது, ஆனா எனக்கு லேசா புரியுதுன்னு பாத்துட்டு இருக்க. அங்க ஒரு குட்டி வெள்ளை நரி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. குட்டி நரி தந்திர நரி வந்துருச்சு அப்படின்னு பனி வீரன் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி இங்க இருக்கிற எல்லாரும் ஹாப்பியா மறுபடியும் அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. சீனியர் இருக்காரு, அவரும் அவர் தங்கச்சி ஷீஷி கூட சேர்ந்துட்டு அவரும் ஒரு பக்கம் ஹாப்பியா அவரோட வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி நம்ம தங்லி இல்லாத எல்லாரும் ஹாப்பியான வாழ்க்கையை தங்லின்னு ஒருத்தர் இருந்தது கூட இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஒரு சீனோட தான் இந்த சீரீஸ் ஒரு முடிவுக்கு வருது. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா, எண்டிங் எப்படி இருந்தது, யார் உங்க ஃபேவரட் கேரக்டர், இது எல்லாத்துக்கும் பதில இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான சீரீஸ் தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.